பழனி நில மோசடி தாவேக அரசு இன்னும் பெருசா ஆக்ஷனே எடுக்கலன்னு திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக அதிமுக குறை சொன்ன விஜய் அவரோட அரசாங்கமும் அதே பாணியில் தான் கொண்டு போறாரா? எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? திமுக தேர்தலுக்கு போடுற இது ஒரு பிட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலமாக இன்று நம்ம கருதக்கூடிய ராமர் கோவில் அயோத்தியில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்துள்ளதாக நம்ம ஊடகத்திலையும் செய்தித்தாள்களையும் நம்ம படித்தோம். இதற்கு யோகி ஆதித்யன் பொறுப்பேற்பாரா? எதற்காக விஜய் இந்த விஷயத்தில் நம்ம இழுக்க வேண்டும்? அதாவது இந்த விஷயம் நடந்ததே மார்ச் மாதம் நடந்திருக்கிறது. இந்த முறைகேடு மார்ச் மாதம் நடந்திருக்கிறது. இந்த மார்ச் மாதம் நடந்த முறைகேடுக்கு இப்பொழுது நடவடிக்கை எடுப்பதற்கு விஜயினுடைய தலையீடு எப்போ வரும்? இப்போ இந்த விஷயம் இப்போதான் தெரியுது. இதில் ரமேஷ் காப்பாற்றிட்டாரு, காப்பாற்றலை அப்படின்னு எப்படி நம்ம அவர் மேலே குற்றத்தை நம்ம சொல்ல முடியும்? இது மிகப்பெரிய தவறு. இதை யார் மேலேயும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல போகும்போது, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வீரா அவர்கள் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட ரோடு கான்ட்ராக்டர்கிட்ட 1,30,000 ரூபாய் பணம் வாங்கினதா ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது ஊடகத்தில். நம்ம உடனே விஜய் அவர்கள் வீரா மீது லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக தாவேகாவிலிருந்து அவரை நீக்கி, அதாவது கட்சியை விட்டு நீக்கி அவர் மேலே இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இது சிறப்பான ஒரு இது திமுகவினுடைய இந்த தீய செயல்களில் இதுவும் ஒன்று. திமுக செய்கின்ற, அதாவது இடைத்தேர்தலுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் இந்த தாவேக அரசின் மீது வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய அடிப்படை காரணம். 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும். அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் சிஎம், உதயநிதி தான் டெப்டி சிஎம், டிஎம்கேவுடைய எம்எல்ஏ எல்லாருமே அமைச்சர் ஆயிடுவாங்க, மீண்டும் ஸ்டாலினோட கவர்மெண்ட் திமுக ஆட்சி வரும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? கனவு அதாவது கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே. திமுகவினுடைய அரசியலே காணல் நீராகிவிட்டது. இனி திமுக வருவதற்குண்டான எந்த சாத்திய கூறுகளுமே கிடையாது என்பது உலகத்திற்கே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் எலெக்ஷன் வந்ததுன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலே ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை உணராமல் இவர்கள் எல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அரசியல் தெரியவில்லையா, இல்லது பைத்தியம் பிடித்து விட்டதா, இல்லை இவர்களுக்கு என்ன நோக்கத்தில் இருக்கிறார்கள்? இவர்களுடைய நிலைப்பாடு தான் இப்போது அரசியலில் என்ன? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் இப்போ தலைமையை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு காமெடி செய்து கொண்டிருக்கிறார். இவர் அரசியல் காமெடியாக மாறிவிட்டது. இப்போ திமுக காரர்கள் எல்லாருமே கல்யாண வீட்டிற்கு போனால் அந்த வீட்டை இழவு வீடாக மாற்றிட்டு வந்துடுறாங்க. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் எல்லோரும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுவதை அதாவது காமெடியாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். இது அப்படி இல்லை, இவர் மட்டுமா பேசுறாரு. திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான் பேசுறாரு, இன்னும் இருக்க மினிஸ்டர்கள்லாம் பேசுறாங்க. இவர்களை கூட்டு அம்பலமாகிவிட்டது. இவர்கள் செய்த ஊழல்கள், இவர்கள் செய்த அதாவது குதிரை பேரம், ஒட்டக பேரம் எல்லாமே வெளியில் வந்து விட்டதால் இவர்களால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு பிதற்றலான பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் வேலைக்காகாது. அவர்களுடைய கனவு நிச்சயமாக இது கனவாக தான் போய்கொண்டிருக்குது. காணல் நீர், இவர்களுடைய கனவு காணல் நீர். ஆகவே இதை பெரிதுபடுத்த வேண்டாம். மக்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கிறார்கள். விஜய் மீது மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். விஜயனுடைய அரசியல் வளர்ச்சி பயங்கரமாக இருக்கிறது. அதாவது விஜய் ஒரு தெரு வீடுக்குள்ளே இருந்தார், இப்போ அப்படி இல்லை, வீட்டை கடந்து மக்களுடைய இதயத்தில் இடம் பிடித்து விட்டார். அப்படித்தான் சொல்ல முடியும். நிரந்தர முதல்வர் விஜய் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து அவராவது பரவாயில்ல திமுக எம்எல்ஏ, ஆனா அதிமுக விஷயத்தை ராஜேந்திர பாலாஜியே சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம், அவருடைய கோபம் வர வரைக்கும் தான் இந்த ஆட்சி தொடரும், தாவேக ஆட்சி. ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா விஜய் சிஎம்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது எதனால? ராஜேந்திர பாலாஜி எல்லாம் அரசியல் ஜோக்கர்னு சொல்லுவாங்க. அவரை அரசியல் காமெடியன்.
அவரே வந்து எங்கள் அப்பா டேடி மோடின்னாரு. எங்கள் டாடி மோடி. அப்போது ஜெயலலிதா அம்மாவை கொச்சைப்படுத்துகின்ற செயலில் செய்தார் அவரை வந்து எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இவரை தேடி 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 அலையும் போது பெங்களூரில் போனார், அங்கே ஓடினார், இங்கே ஓடினார், எங்கெங்கேயோ ஓடி கடைசியில் அவரை கைது செஞ்சு ஜெயிலில் வச்சாங்களா இல்லையா? எங்கே போச்சு? அவருக்கு சூடு சொரணை இருக்க தேவையில்ல. ஒரு மனுஷனுக்கு சூடு சொரணமே இல்லாத ஒரு ஜென்மம் என்றால் அது ராஜேந்திர பாலாஜி தான். எண்ணம் நல்லா இருந்தார் அந்த ஆளு. இப்போ ஏன் அப்படி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சே தெரியல. ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜியும் திமுக போறதுக்கான ஒரு வார்த்தையை பார்க்கலாமா? யார் அது ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாருன்னு? திமுகவுக்கு அவர் அங்கே உடல் தான் அங்கே, உள்ளமெல்லாம் அவருக்கு தாவேகா பக்கம் இருக்கிறது. எந்த நேரத்தில் ஒன்றாலும் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவார். யாரு? ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் திமுகவிலே நிர்பந்தப்படுத்தப்பட்டு சேர்க்கப்பட்டார். அவரை வந்து நிர்பந்தப்படுத்தினார்கள். ஆகையால் அவர் சேர்ந்தார். நிச்சயமாக திமுகவில் இருக்கின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. கண்டிப்பாக தாவேகாவை சீக்கிரம் வந்து விடுவார். அப்ப ராஜேந்திர பாலாஜி சொன்னது இபிஎஸ்க்கு ராஜேந்திர பாலாஜிக்கு ஏற்பட்ட ஒரு முறிவு அப்படின்னு சொல்லலாமா? அது இருக்கலாம். ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர் அரசியல் காமெடியன். அவருடைய பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனுஷுடைய வருகை விஜய் தாவேகாவை பாதிக்குமா? விஜயுடைய ஓட்டை பாதிக்குமா? புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதுன்னு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதுதான் இது வந்து முழுக்க அரசியல் சதியினால தான் தனுஷ் வந்து வராரு. உதயநிதியினுடைய ஆதரவின் பேரில் மிகப்பெரிய அளவிலான மிகப்பெரிய ஒரு கணிசமான தொகையின் பேரில் இவர்கள் வருகிறார்கள். அதாவது இனத்தின் அடிப்படையிலும் வருகிறார்கள் என்று தெரியல. இன்னொரு விஷயம், தனுஷ் அவர்கள் வந்து தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர் என்பது எனக்கு இப்போதான் தெரியும். இது சமீப காலமாக தெரிகிறது. இப்போ பார்க்கும்போது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து இன்று அரசியல் செய்ய முற்படுகிறார்கள். இது எந்த வகையில் இவர்களுக்கு கைகூடும் என்று தெரியவில்லை. ஆனால் 1% அளவிற்கு கூட தனுஷனுடைய அரசியல் வருகை விஜய் அவர்களை பாதிக்காது. ஏனெனில் விஜய் அவர்கள் அதாவது கேப் இருக்கிறது அரசியலில். என்ன சொல்லுவாங்க? அதை கேப் அரசியலில் வந்து வெற்றிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த வெற்றிடத்தை விஜய் அவர்கள் பூர்த்தி செய்து விட்டார். விஜய்க்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்கன்றது வந்து கேட்டால் அதிசயமாக இருக்கும். ஒட்டுமொத்த தலித் இளைஞர்கள், அதாவது ஒட்டுமொத்த பறையர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்த பேருமே, திருமாவளவன் அவர்களுடைய பின்னாடி இருந்த ஒட்டுமொத்த தலித் இளைஞர்கள் அத்துணை பேருமே விஜய்க்கு பின்னால் வந்து விட்டார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அரசியல் விமர்சகர்களுக்கு தான், அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும். இது தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மனதில் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் அங்கே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அங்கே என்ன வந்து தனுஷ் வந்து இப்போ இதை கீழ்ச்சிட போகிறாரு? ஒன்றும் ஆகாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தனுஷ் வரலாம், விஷால் வரலாம், யார் வேணாலும் வரலாம். கண்டிப்பாக விஜய்க்கு எந்த ஒரு பின்னடைவும் இருக்காது. அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏற்கனவே வென்று எடுத்து விட்டார். எம்ஜிஆர் மாதிரி மாறிட்டார் அவர். இன்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா சேர்ந்த ஒரு உருவாக இருக்கிறார். இன்னொரு விஷயம், கலைஞருடைய சாணக்கிய தந்திரம் விஜயிடத்தில் இருக்கிறது. இதுதான் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்களுடைய சாயலாக நான் பார்க்கிறேன் விஜய் அவர்களே. விஜயை ஒன்றுமே செய்ய முடியாது. இது மாதிரி 100 தனுஷ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ண போறாருன்னா, தனுஷ் ரசிகர் மன்றத்தில் பல வருடங்களா மாவட்ட லெவலில் இருக்கக்கூடியவங்க உள்ளாட்சி தேர்தலையும் கலந்துருக்க போறாங்க. விஜய் கட்சிக்கு எதிரான திமுக சார்பிலே கலந்துருக்க போறாங்கன்னு ஒரு தகவல் போயிட்டு சவுக்கு சங்கரா ரீசெண்டா பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அப்படி கலந்து இருக்குன்னா ஒருவேளை அது திமுகவுக்கு ஒரு பலமாகுமா? தனுஷ் ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச தற்பொழுது அவங்க எல்லாம் ரசிகர்கள், தனுஷுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அதே நேரத்தில் உதயநிதி கிட்ட தனுஷ் போனார்னாவே அது நெகட்டிவ். எல்லாரும் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள். யார்? இன்னைக்கு வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகர் என்று சொல்லலாம். விஜய்க்கு தான் போடுறாங்க. எல்லாரும் தனுஷ் ரசிகர்கள் அத்தனை பேருமே விஜயிடம் சென்று விட்டார்கள். உதயநிதி வந்து ஒரு நெகட்டிவ் பாலிட்டிஷியன். அவரை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு இடைத்தேர்தல் இல்லைங்க, இடைத்தேர்தல் மொத்தத்தையும் இருக்கிற எல்லாத்தையுமே கலைச்சிட்டு
இப்ப எலெக்ஷன் வச்சா கூட இப்ப தேர்தல் வரட்டுமே, குறைந்தபட்சம் 180 190 இல்லை 234 வெற்றி பெறத்திற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இந்த காலம் விஜயுடைய காலம். இது எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கரிஷ்மா இருந்ததோ ஜெயலலிதா கூட அந்த கரிஷ்மா இல்லை. எம்ஜிஆருக்கு இருந்த கரிஷ்மா விஜய் கிட்ட இருக்கிறது. ஆகவே தனுஷ், உதயநிதி, இன்னும் ரஜினிகாந்த், அவங்க ரஜினிகாந்தினுடைய மனைவி, இன்னும் இருக்கப்பட்ட தோளாந்தோப்பட்டான் எத்தனை பேர் வந்தாலும் விஜயனுடைய அரசியலை அசைக்க காக்க முடியாது. இன்னும் 20 வருடங்கள் விஜயை அசைக்க முடியாது. இதை நான் திட்டமிட்டல, அறுதியா சொல்றேன். விஜயை அசைக்கவும் முடியாதுங்க. அந்த ஸ்டேஜில் அவர் இருக்கார். இன்னைக்கு தவிர்க்க முடியாத, அதை தமிழ்நாடே தவிர்க்க முடியாத அரசியல்வாதி. வயிற்றறிச்சல் இவனுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திமுக காரர்களுடைய வேலையே இதுதான். இவங்க எதையாவது குட்டி விட்டு ஆழம் பார்க்குற கதை இது. யாரு? தனுஷை உள்ள விட்டு பார்க்கறது, குட்டி விட்டு ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சப்ஜெக்ட். இந்த குட்டி விட்டு ஆழம் பார்க்குற கதையை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? திமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி, உதயநிதி அவர்களும் சரி. இதெல்லாம் அவர்களுடைய கனவு பலிக்காது. தேவையில்லாமல் அவர்கள் ஏதோ செய்ய வேண்டும். கொள்ளையடித்த பணத்தையும் ஊழல் செய்து சேர்த்து வைத்த லட்சக்கணக்கான கோடி பணத்தையும் இப்போ செலவு செய்து நாம் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக இது போன்ற ஆட்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து தமிழ்நாடு அரசியலிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எடுபடாது. நிச்சயமாக விஜய் நிரந்தரமாக 20 வருடம் முதல்வராகவே இருப்பார் என்பது என்னுடைய கருத்து.